இன்னொரு பக்கம் திமுக காரன் நீட்டை ஒழிப்பேன்னு கிளம்பி இருக்கிறான். நீட்டு வேண்டாம், நீட்டு விலக்கு வேண்டும் அப்படி. அதுக்கு 50 லட்சம் பேர்த்துக்கிட்ட கையெழுத்து வாங்குவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திட்டுங்க ஐயா. சமீபத்தில் சேலத்துல இளைஞர் அணி மாநாடு நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், இளைஞர் அணி மாநாட பார்த்தீங்க. இளைஞர் அணி மாநாடு எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல வேண்டாங்க ஐயா. ஆனால் இளைஞர் அணி மாநாட்டை சுற்றி இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில இந்த நீட்டு விலக்கு வேண்டும் என்று பெறப்பட்ட கையெழுத்து 25 பைசா போஸ்ட் கார்டு அதுக்குள்ளதாங்க ஐயா இருந்துச்சு. அதை எங்க எடுத்துட்டு போனாங்க, எத்தனை மக்கள் கையெழுத்து போட்டாங்க, அதை பத்தி திமுக வெள்ளை அறிக்கை வெளியிட்டானுங்களாங்க ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியும், அவர்களுடைய தொண்டர்களுக்கு அரசு மருத்துவ கல்லூரியிலே சீட்டு வேண்டும் என்றால் நீட்டு வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் தெரியும். எப்படி போய் கையெழுத்து வாங்குவாங்க ஐயா. இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் அவர் மேல நடந்த இந்த வருமான வரித்துறை ரைட் நிறைய நடந்திருக்குதுங்க ஐயா. அது சமீபத்தில் நடந்த, நான் சொன்ன ரைட் எதுக்கு நடந்ததுனாங்க ஐயா, அவருடைய பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் ஒரு பையன் படிக்கிறான். 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிறான். பையனுடைய பெயர் ஃபாசுதீன். திமுக நடத்துற இந்த நீட் ஒழிப்பு மேடையில அவன் மேடைக்கு ஏறான். உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்து மேடைக்கு மைக் எடுத்து பேசுறான். நான் பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எங்க அப்பா 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து படிக்க வைக்கிறான். உடனே அங்க இருக்கிற பிரஸ் ரிப்போர்ட்டர் கேட்கிறார், தம்பி எங்க தம்பி படிக்கிறேன் நீங்க? நான் பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல 25 லட்சம் ரூபாய் கொடுத்து படிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளவுதான். இன்கம் டாக்ஸ்காரர் 2 நாள் கிளம்பி வந்துட்டான். வந்து ஒரு இடத்துல ரைடு பண்ணி 1250 கோடி ரூபாய் பிடிச்சிட்டு போயிருக்கிறான். ஐயா, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 6வது முறையாக தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கிறார். 2021க்கு முன்பு 5 முறை இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பெரும்பாலும் அதில் இருந்தாங்க. அண்ணாதுரை ஐயா அவர்கள் 2 ஆண்டுகள் இருந்தாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறை ஆட்சியில் இருக்கு. இவங்க 5 முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரிகள் 5 ஐயா. நான் சொல்றது 1967 இருந்து 2011 ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரை இவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி 5. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்கு கொண்டு வந்த தனியார் மருத்துவ கல்லூரி 17. நீங்க புரிஞ்சுக்கணும், நீட் ரகசியம் இங்கதாங்க ஐயா இருக்கு. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரியில் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள், அது போன்ற திமுக தலைவர்கள், பினாமிகள், அவங்க தனியார் மருத்துவக் கல்லூரி. இவங்களுடைய நோக்கமே நீட் இல்லாம போனா மறுபடியும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதுல 50% சீட்டை அரசுக்கும் 50% சீட்டை தனியாருக்கும் கொடுத்துட்டோம்னா தனியார் கல்லூரிகள் அந்த 50% சீட்டை அவர்கள் என்ன ரேட்டுக்கு வேணுமானாலும் வித்துக் கொள்ளலாம் என்று 2016க்கு முன்பு எந்த நிலைமை இருந்ததோ அதையே திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கும் உங்களுடைய எம்பி ஒரு கையில டாஸ்மார்க் ஒழிப்பு ரகசியம் உங்க எம்பி கையில இருக்கு, இன்னொரு கையில நீட் ஒழிப்பு ரகசியம் உங்க கையில இருக்கு. தமிழ்நாட்டில் எனக்கு நீட் யாராலையும் ஒழிக்க முடியாதுங்க ஐயா. எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தேர்வு நீட் பரீட்சை. இந்த ஆண்டு அகில இந்தியாவுடைய நம்பர் 1 ரேங்க் தமிழ் பையன், முதல் 10ல 4 ரேங்க் நம்ம குழந்தைகள், முதல் 50ல 10 ரேங்க் தமிழ் குழந்தைகள். எப்படி ஒழிப்பீங்க? எப்படி ஒழிப்பீங்க ஐயா? பட்டி தொட்டி எல்லாம் சாதாரண மக்களுடைய குழந்தைகள் நீட் பரீட்சை பாஸ் பண்ணி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க. எல்லா ஊர்லயும் பாக்குறோம். இன்னைக்கு யாத்திரையில ஒரு ஊராக மேடையில் நிறைய பேர் ஏத்தி நான் பேசிட்டு வர்றேங்க ஐயா. எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு யாரையும் கூப்பிடலைங்க ஐயா. தச்சர், பொற்கொள்ளர், பானை செய்யறவங்க, பூ பறிச்சு விற்கிறவங்க எல்லாருடைய குழந்தைகள், பாம்பாட்டி அவருடைய குழந்தை கோயம்புத்தூர், எல்லா ஊரிலும் சாதாரண மனிதர்களுடைய குழந்தைகள், விவசாய பெருமக்களுடைய குழந்தைகள் இன்னைக்கு நீட் மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். எப்படிங்க ஐயா நீட்டை ஒழிக்க முடியும்? மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இந்தியா முழுவதும் நீட் நடக்குது. காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்திலே நீட் நடக்குது. ஆனா இங்க காங்கிரஸ்காரன் கிளம்பி இருக்கா, நாங்க நீட்டை ஒழிக்க போறோம். இந்த டிராமா எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களாங்க ஐயா? ஐயா, இந்த சினிமா படத்துல ஐயா கமலஹாசன் ஒரு படம், என்ன படம் அது? முன்னாபாய் எம்பிபிஎஸ், வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒரு படம். அந்த படத்துல டைலாக் சொல்லுவாங்க, இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்பான். இந்த படத்துல டைலாக் வரும், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கா அப்படின்னு. ஒருத்தர் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருப்பாங்க. இந்த சப்ஜெக்டுக்கு அவர் பேர் என்ன? ஆனந்தன் ஒரு கேரக்டர். சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு. இன்னைக்கு தமிழகத்துல காங்கிரஸ் பார்த்து கேட்கணும்னா இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் இருக்கான்னு கேட்கணும். ஐயா, இது நான் சொல்ல, திமுகவுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சொல்கின்றார், இந்த சப்ஜெக்டுக்கு உயிர் வர்றதே எலெக்ஷன் நேரத்தில் சீட்டு கேட்கறதுக்கு தான். இவங்க சேவை பண்றதுக்கு வர மாட்டாங்க, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க, மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வர மாட்டாங்க.
சென்னை வெள்ளத்திற்கு ஓடோடி சேவை செய்ய வரமாட்டாங்க. இவர்கள் வருவதே எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சா இந்த குரூப் கிளம்பி வரும். ஏன்னா நமக்கு சீட் எவ்வளவு கொடுப்பீங்க?